இயேசு கிறிஸ்து பாடுகளின் மத்தியிலே கேளுங்க போதித்த 7 வார்த்தைகள். දෙවියන් වහන්සේ පීඩා මැදියේ දේශනා කරපු වචන 7ක්. பாடுகள் மத்தியிலே போதித்த வார்த்தைகள். පීඩා දරාගෙනත් ඒ මැදියේ උන්වහන්සේ දේශනා කරපු වචන 7ක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த வார்த்தையை கவனிங்கள். பாடுகளின் மத்தியிலே போதித்தவை. ඒ පීඩාව මැදියේ උන්වහන්සේ දේශනා කරපු වචන. ஆமென். ආමේன். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப இருதயத்தில் எழுதுங்கள். මේ වචනේ නැවත නැවත ඔබගේ අදවතේ ලියා ගන්න. இயேசுடைய சிலுவை பாடுகளின் மத்தியிலே යේසුස් වහන්සේගේ කුරුසියේ පීඩාව මැදියේ சொன்ன 7 போதனை வார்த்தைகள். දේශනා කරපු වචන 7ක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள். ඔබ දන්නා වූ වචන. ஒன்று மன்னிப்பு. එකක් සමාව. மன்னிப்பு. සමාව. லூக்கா 23:34. ලූක් 23:34 වෙනි පදය. வாசிங்க. லூக்கா கவனிங்க. சிலுவையில் இருந்த நேரம் பாடுகள் பட்டு அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையிலே இருந்த நேரம் போதித்த வார்த்தைகள். උන්වහන්සේ කුරුසියේ පීඩා විඳලා අවමානයට ලක් වෙලා උන්වහන්සේ කුරුසි පත් වෙලා ඉන්න විට දේශනා කරපු වචනය. வாசிங்க சிங்களத்தில். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். යේසුස් වහන්සේ කතා කොට පියාණනි ඔවුන්ට කමා වූ මැනව මක් නිසාද ඔවුන් කරන්නේ මොකද කියා ඔහු නොදනිති කීසේක. நன்றாய் கவனியுங்கள். හොඳට තේරුම් ගන්න. இயேசு வேண்டுதல் செய்கிறார். යේසුස් වහන්සේ කන්නලව් කරනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. பாடுகளின் மத்தியிலே පීඩා මැදියේ சிலுவையில் இருந்த போது කුරුසි පත් වෙලා ඉන්න විට அவர் வேண்டுதல் செய்கிறார். උන්වහන්සේ කන්නලව් කරනවා. கிறிஸ்தவன் பாடுபட வேண்டியது அவசியம். කිතුණුවන් පීඩාවට ලක් වෙන්න ඕනේ, ඒක අවශ්‍යයි. ஆமென். ආමේන්. விசுவாசிக்க மாத்திரமல்ல பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ඇදහිලිවන්ත කමට පමණක් නොවේ පීඩා විඳින්නත් උන්වහන්සේ කැඳවුවා. ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න පමණක් නොවේ பாடுகள் படவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். පීඩා විඳින්නත් උන්වහන්සේ කැඳවුවා. இயேசு பாடுகள் பட்ட போதுதான் முதலாவது வேண்டுதல் செய்கிறார்கள். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். යේසුස් වහන්සේ පීඩා විඳින විට තමයි උන්වහන්සේ කන්නලව් කරනවා මේගොල්ලෝ නොදැනව කරනවායි කියලා. இந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தத்தை பார்த்தால் මේ වචනේ ගැඹුරේ අර්ථය බැලුවොත් இயேசுடைய அந்த மன்னிப்பு என்பது நிபந்தனையற்ற அன்பின் உச்சம். මේ යේසුස් වහන්සේ දීපු සමාව කියන්නේ ඒකට සීමාවක් නැහැ. ඒක තමයි අන්තිම. ඒකේ ඒ තරම් උන්වහන්සේගේ ප්‍රේමය දක්වනවා. ஆமென். ආමේන්. நிபந்தனையற்ற அன்பின் உச்சம். කිසිම කොන්දේසියක් නැති ඒකට සීමාවක් නැති සමාවක් ඒක ප්‍රේමය පෙන්වනවා. இந்த வார்த்தையை கவனியுங்கள். ඒ වචනේ හොඳට තේරුම් ගන්න. நீதியை விட மன்னிப்பு பெரியது. යුක්තියට වඩා සමාව විශාලයි. ஆமென். ආමේන්. நீதி ධර්මිෂ්ඨකම நியாயம் அல்ல, நீதி. ධර්මිෂ්ඨකම නීතියට වඩා උන්වහන්සේගේ සමාව වැදගත්. ஆமென். ආමේන්. அதாவது நிபந்தனையற்ற அன்பின் உச்சத்தை காண்பித்தார். කොන්දේසියක් නැති ප්‍රේමය අන්තිම දක්වා ඒ පෙන්වනවා. அது மாத்திரமல்ல, அவர் காண்பிக்கிறார் நீதியை விட மன்னிப்பு பெரியது என்பதை காண்பிக்கிறார். නීතියට වඩා සමාව විශාලයි කියන එක උන්වහන්සේ පෙන්වනවා. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். කිතුණු ජීවිතේ මේම තමයි තිබෙන්නට ඕනේ. மன்னிப்பு என்றது கேளுங்க ஒரு ஆறு மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ඒ සමාව කියන්නේ ගංගාවක් වගේ නොකඩවා තිබෙන්නට ඕනේ. அதுதான் பேதுரு கேக்குற 7 தடவா 70 தடவா எத்தனை தடவைன்னு கேக்குறார். ඒක තමයි පේතර සානවා සත්වතාවද්ද නැත්නම් ඇත්තවතාවද්ද කියලා. நல்லா கவனிங்க. හොඳට අහන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. இயேசு යේසුස් වහන්සේ சிலுவையில் இருந்த போதுதான் இதை பேசினார். කුරුසියේ පත් වෙලා ඉන්න විට තමයි මේක කතා කරේ. எனக்கு வர வேண்டிய அந்த நீதி தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். මට ඕන ඉන්න ඕන ඒ නීතියේ දඬුවම උන්වහන්සේ බාරගත්තා. ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. இப்ப மன்னிப்பு என்று சொல்லுகிறது எது? සමාව කියන්නේ එක කුමක්ද? அவருடைய வாழ்க்கையில நிபந்தனையற்ற அன்பின் உச்சத்தை காண்பித்தார். උන්වහන්සේගේ ජීවිතේ කොන්දේසියක් නැති ප්‍රේමයේ ඉහළත්වය පෙන්වුවා. ஒன்ற கவனிங்க, மனித நீதி நியாயங்கள் அழுக்கு நிறைந்தது. මිනිස්යාගේ නීතියේ යුක්තිය ඇවිල්ලා කිලිටුභාවයෙන් පිරිච්ච දෙයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. மனிதனுடைய நீதி நியாயங்கள் அழுக்கு நிறைந்தது. මිනිස්යාගේ නීතිය සහ උන්වහන්සේගේ යුක්ති මිනිස්යාගේ යුක්තිය ඇවිල්ලා කිලිටුභාවයෙන් அவர் அந்த පිරිච්ච நீதியை ஏற்றுக்கொண்டார். උන්වහන්සේ නීතිය පිළිගත්තා. ஆனா නමුත් அதைவிட மன்னிப்பு எவ்வளவு என்பதை காண்பித்தார். ඊට වඩා විශාලයි ප්‍රේමය කියන එක උන්වහන්සේ தேவனை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து உபவாசிக்கிற தேவ பிள்ளையே, දෙවියන් වහන්සේට ගායනා කළා නමස්කාර කළා නිරාර කරන දේව දරුවනි கவனிங்க, සමන් දෙන්න. தேவனை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ගායනා කළා ප්‍රශංසා කළා නමස්කාර කළා උපවාස කරන දේව දරුවනි உன்னுடைய நீதி பெருசா தேவனுடைய மன்னிப்பு பெருசா? உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மன்னிப்பு எவ்வளவு பெரிதா இருந்தது, அந்த மன்னிப்பு எப்படி பெரிதாய் நீ காண்பிக்கிறாய்? දෙවිය ඔබගේ නීතිය වැදගත්ද නැත්නම් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය වැදගත්ද? දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය කොතරම්ද කියන එක ඔබ කොහොමද පෙන්වන්නේ? தேவன் வான்சே பிரேமே மன்னிப்பு எவ்வளவு பெரிது என்பதை நீ දෙවියන් වහන්සේගේ காண்பிக்கிறாய். සමාව කොතරම් විශාලද කියන එක ඔබ පෙන්වන්නේ. மன்னிக்கிறவர்களை கண்டு கொள்வது அரிது. සමාව දෙන අයව දැන ගැනීම ඉතා අමාරුයි. ஒரு சில 2-3 குறிப்புகளை சொல்லுகிறேன். පොඩි කාරණාවල් මං කියන්නම්. இவர் எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார். පාලකතුමාට විරුද්ධව මෙයා ක්‍රියා කරා. இவரை நான் காணும் போது මෙයාව මං දකින විට நான் என்ன செய்வேன்? மம் මොනවද කරන්නේ? தலையை குனிந்து நான் போய் விடுவேன். ඔළුව නමලා මයි යනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அது என்னது? ඒ මොකද්ද? மன்னிப்பு தான் பெருசு, நீதி அல்ல. සමාව තමයි විශාල නීතිය නොවේ. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. இரண்டாவது, දෙවනුම நான் மூடி விடுகிறேன். මං ඒක වසනවා. இவர்கள் பாவங்கள் மூடப்படுதோ, කාගේද පව් වැහෙන්නේ? அதுதான் தேவன்கிட்ட திறக்கும் போது தேவன் மூடுவாரே ஒழிய, நீ தேவனுக்கு முன்பாக மூடினா தேவன் திறப்பார். ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වාහන විට දෙවියන් වහන්සේ කාරීවි. ඔබ දෙවියන් වහන්සේ අරින විට ඒක දෙවියන් நீ වහන්සේ வெட்கப்பட்டு போய் விடுவாய். ඔබ ලැජ්ජාවටපත් වේවි. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. உன்னுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் கழுவுகிறார், மூடுகிறார். ඔබගේ අඩුපාඩු ඔබ සමාව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඉල්ලන විට දෙවියන් වහන්සේ ඒ දේ වාහනවා, ඒ දේ පවිත්‍ර කරනවා. மன்னிக்கிறார். ඒක සමාව දෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. எங்களுடைய இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே மன்னித்தது அதிகம், අපේ මේ කිතුණු දිවීමේ සමාව දීපු එක ඉහළයි. அதை மறந்தது அதிகம், ඒක අමතක වීම වැඩි. மூடினது அதிகம். ඒක වාපු වෙලාවල් වැඩි. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நன்றா சிந்தனை හොඳට செய்யுங்க. කල්පනා කරලා බලන්න. சமாதானம் பண்ணுகிறவன், සාමය කරන මනුස්සයා, உப்பா இருக்கிற மனிதன். ලුණු ඇටියට ඉන්න මනුස්සයෙක්. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. உனக்கு எது பெருசு? ඔබට මොකද්ද ලොකු? உன்னுடையது மாத்திரம் பெருசா, உன்னுடைய நீதி பெருசா, மன்னிப்பு பெருசா? ඔබගේ දේවල් විතරක් ලොකුයිද නැත්නම් ඔබ කරන දේවල් ලොකුයිද නැත්නම් සමාව ලොකුයිද? எத்தனை தடவை இவரை மன்னிச்சிருப்பேனா? කොතරම් මෙයාට සමාව දීලාද? எத்தனை தடவை நான் மன்னிச்சிருக்கிறேன். කොතරම් මෙයාට සමාව ஆனா දීලාද? இவருக்கு மார்க் பண்ணி வச்சிருப்பாரு ஒண்டே 10 வருஷத்துக்கு பிறகு. මෙයා එක දෙයක් සලකුණු දාලා ඇති අවුරුදු 10කට පස්සේ. என்னது எழுதி මොකද්ද? வச்சிருப்பாருல்ல, டைரியில உண்டு. ඩයරි එක සටහනක් දාලා ඇති. கிறிஸ்தவம் அது அல்ல. කිතුණු ජීවිතය ඒක නොවේ. உன்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்பது எப்படி இருக்கிறது? ඔබගේ ජීවිතේ සමාව කියන එක කොහොමද තිබෙන්නේ? உன்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பு இருக்கணும், மன்னிப்பை குறித்து மற்றொரு போதிக்கணும். ඔබගේ ජීවිතේ සමාව තිබෙන්න ඕන. සමාව ගැන අන් අයට ඔබ දේශනා කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். கிறிஸ்து எத்தனை தடவை உன்னை மன்னித்தார்? ක්‍රිස්තුස් වහන්සේ කොපමණ දේවල් ඔබට සමාව දුන්නද? உன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது இருக்கா? ඔබගේ ජීවිතේ සමාව තිබෙනවද? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீதி நியாயம் இருக்கா? ඔබගේ ජීවිතේ යුක්තිය සහ නීතිය තිබෙනවද? பாக்குறேன், මෙයාව බලනවා. இப்படி என்ன போயிடுறேன். මේම ඔළුව නමලා යනවා. ஏ ඇයි? மன்னிப்பை காண்பிக்கிற, සමාව මම පෙන්වනවා. மூடுற. ඒක වසනවා.
எத்தனை கணவன்மார், எத்தனை மனைவிமார், வாலிப பெண்கள், வாலிபர்கள், பிள்ளைகளுடைய எத்தனை காரியங்களை மூடி வைத்திருக்கிறோம். කොච්චර ස්වාමිවරු භාර්යාවන් තමන්ගේ දරුවන් තරුණ තරුණයන් තමන්ගේ දේවල් වසාගෙන ඉන්නවා. எவ்வளவு மன்னித்து வைத்திருக்கிறோம். ඔතරම් ඒ දේවල් වසාගෙන ඉන්නවාද? நான் எங்களுடைய வடபகுதி ஊழியக்காரர்களோடு பேசும்போது දකුණු පැත්තේ සේවකයන් එක්ක කතා කරන நன்றா විට கவனிங்க, நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. அவங்க ஏதாவது செய்வாங்க. එයාලා මොනවාරි කරනවා ඒ අය. நான் சொல்லுவேன் கவனம் இப்படி செய்யாதீங்க. ඔබ අවදානම් මේම කරන්නට එපා. இல்ல சொரி නෑ සමා වෙන්න. சொரி සමා වෙන්න. சொரி கேட்கறதுக்கு நான் விரும்புறது இல்ல. சமாவ- நான் சொரி கொடுக்கிற ஆளும் இல்ல. நான் பலவீனன், நாளாந்தம் வளருகிறவர். සමාව දෙන මිනිස්සෙකුත් නෙවෙයි, මම දුර්වලයි, දිනපතා මම වර්ධනය වෙන මිනිස්සෙක්. இதே இவர்கள் මේ අය இவர்களோடு நிற்கும் போது මෙයා අයත් එක්ක ඉන්න විට நான் இவரை பார்த்து சொல்றேன், මම මෙයාව බලලා කියනවා ஐயோ மிருக குணம் உள்ளவர். මේ උර්ගයෙක් වගේ ඇසිරෙන කෙනෙක්. இவருக்கு அது விளங்க இல்ல. මෙයාට ඒක තේරුන්නේ නැහැ. இவரோட நின்றவங்க அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. මෙයාත් එක්ක හිටපු අය ඒක සටහනක් දාලා ඇති. யாரும் சிலுவையிலேயும் இல்லை. කවුරුත් කුරුසියෙත් නැහැ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් மன்னிப்பு என்று சொல்லுகிறது இயேசுதான். සමාව කියන එක යේසුස් වහන්සේ තමයි. ஆமென், ආමේන්. ஆமென். ஆமென். மன்னிப்பு என்பது இயேசுதான். සමාව කියන එක යේසුස් වහන්සේ තමයි. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම්. கிறிஸ்துவின் ஆவியுடையவன் எப்படி இருக்கணும்? ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය ඇත්තව කොහොමද ඉන්නවද? மற்றவனுக்கு விண்ணப்பம் பண்றவனா இருக்கணும். අන්න අයට කන්නලව් කරන කෙනෙක් ඇඩේට ඉන්න தண்ட நீதியை காண்பிக்கிறவனா இருக்க கூடாது. තමන්ගේ නීතිය පෙන්වන කෙනෙක් இன்றைக்கு ඇඩේට ඉන්න ඕනේ නැහැ. கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையை பார்த்தால் இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம். අද කිතුණුවන් නමස්කාර කරන, ගායනා කරන අය, සේවය කරන අයගේ ජීවිතේ බැලුවොත් ඒකටත් මේකටත් ගොඩාක් වෙනස්කම් எனக்கு තියෙනවා. விருப்பமானவர்களுக்கு நான் எவ்வளவு மன்னிப்பேன். මට කැමති අයට මං කොච්චර වුණත් සමාව எனக்கு දෙනවා. நான் வெறுக்கிறவனை எவ்வளவு மன்னிக்க மாட்டேன். මං ප්‍රතික්ෂේප කරන අයට කොච්චරවත් සමාව දෙන්නේ இயேசு නැහැ. எல்லாருக்காக தன்னுடைய ஜீவனை යේසුස් கொடுத்தார். වහන්සේ හැමෝම වෙනුවෙන් තමන්ගේ கரங்களை ජීවිතය தட்டி දුන්නා. தேவனை மகிழ்ப்படுத்துங்க අපට உற்சாகமா. සන්දේශ දෙවියන් වහන්සේ எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். හැමෝම වෙනුවෙන් තමන්ගේ ජීවිතය அவருடைய පූජා කරා. மன்னிப்பின் உச்சம் என்பது நீதியை விட அது பெரிதா இருந்தது. උන්වහන්සේගේ සමාව දීමේ උසස් වීම කියන්නේ නීතියට වඩා එක විශාලයි. அருமையான தேவ பிள்ளை, අපා දේව දරුවනි, கிறிஸ்து மாதிரி வாழ பழகு. ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ ජීවත් වෙන්න எல்லாரும் පුළුවන්. திருந்துகிறவர்கள், හැමෝම අරිගැස්සෙන අය, எல்லாரும் திருந்த வேண்டியவர்கள், හැමෝම අරිගැස්සෙන්න ඕන අය, எல்லாரும் உணர வேண்டியவர்கள், හැමෝම උනන්දුවක් எல்லாரும் වෙන්න மனம் ඕන. திரும்ப வேண்டியவர்கள், හැමෝම පසුතැවිලි වෙන්න ඕන எல்லாரும் අය. ஏதோ ஒரு விஷயத்துல தவறுகிறவர்கள். හැමෝම මොකක් හරි දෙයකින් පැටලෙන අය නැත්නම් වැටෙන අය. எந்த குழிய வெற்றாய் அந்த குழியில விழுவ. මොකද්ද ඔබ කපන වල ඒ වලේ ඔබ වැටේවි. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා கர்த்தரை அறிந்தவர்களை பார்த்து ස්වාමින් වහන්සේව දැනගත්තු අය දෙස බලලා மன்னித்தால் மன்னிக்கப்படும். ඔබ සමාව දුන්නොත් සමාව දෙනු ලැබේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. மன்னித்தால் மன்னிக்கப்படும். සමාව දුන්නොත් සමාව இயேசு දෙනු ලැබේ. இயேசு மன்னித்தார். යේසුස් වහන්සේ සමාව දුන්නා. கிறிஸ்தவன் எப்படி வாழணும்? හිතුණුවන් කොහොමද ජීවත් වන්න நன்றா ඕනේ? கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. எது உனக்கு பெருசு? உண்ட நீதியா, உனக்கு ஏற்பட்ட தாக்கமா, அல்லது மன்னிப்பா உனக்கு பெருசு? ඔබට මොකද්ද විශාල වන්නේ? ඔබට ඇති වුණා වූ ඒ දේවල්ද නැත්නම් ඔබට ඇති වුණා වූ පීඩාවල්ද නැත්නම් සමාවද? நன்றாய் சிந்தனை செய். හොඳට කල්පනා කරන්න. மன்னிப்பு தான் நீதியை விட பெருசு. සමාව තමයි නීතියට වඩා විශාලයි. மன்னிக்காதவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. සමාව දෙන්නේ නැති කෙනෙක් කිතුණුවෙක් කැඩේට ජීවත් වන්නට බෑ. யோவானை பார்த்து இயேசு கேட்கிறார், යෝහන් දෙස බලලා යේසුස් වහන්සේ ආනවා. இயேசுவை ஏற்றுக்கொள்ள இல்ல. යේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැහැ. யோவான் சொல்றார், அக்கினியை இறக்கும், යෝහන් කියනවා ගින්න බස්සන්න. அக்கினியை இறக்கும், ගින්න බස්සන්න. அவங்கள சுட்டெரியும். එයාලව පුච්චා දමන්න. இயேசு கேட்கிறார், நான் யார்? நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்? உனக்கு என்ன ஆவி இருக்கு? මං කවුද? මං ඇයි මේ ස්ථානයට ආවේ? නුඹට තියෙන ආත්මය කුමක්ද? உண்ட ஆவி என்ன? ඔබගේ ආත්මය කුමක්ද? கிறிஸ்துவின் ஆவி அது அல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය ඒක නොවේ. எல்லாரும் தவறுகிறவர்கள், හැමෝම වැරදි කරන නැත්තම් වැටෙන අය. எல்லாரும் தவறி போகிறோம். හැමෝම
இயேசு எங்களை மன்னிக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ අපට සමාව දෙනවා, අපි වෙනුවෙන් මෙදියාත්කාරකම් இன்றைக்கு කරනවා. நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் எது? අද කිතුණු ජීවිතේ කුමක්ද? காலம் பதில் சொல்லும். කාලේ පිළිතුරු දෙවි. விதைக்கிறதை அறுக்க வேண்டி வரும். වපුරන දේ කපා ගන්න නෙලා ගන්නට වේවි. நல்லா கேளுங்க, விதைக்கிறதை அறுக்க வேண்டி ඒ வரும். වපුරන දේ නෙලා ගන්නට உன்னை වේවි. நீ கண்டுகொள், ඔබ ඔබ තේරුම් ගන්න. உன்னை நீ கண்டுகொள், ඔබ ඔබ දැක ගන්න. உன்னை நீ கண்டுகொள். ඔබ ඔබව දැක ගන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். உன்னை நீ கண்டுகொள். ඔබ ඔබ දැක ගන්න. நீ எப்படிப்பட்டவன் என்று கண்டுகொள், ඔබ කොහොමද කියන එක ඉගෙන ගන්න. எப்படிப்பட்டவள் என்று கண்டுகொள். කොහොම කෙනෙක්ද ඇටියට තේරුම් நீ ගන්න. எங்க இருக்க, எங்க வரணும்னு நினைச்சுக்கொள். ඔබ කොහෙද ඉන්නේ, කොයි ස්ථානයේද ඉන්න ඕනේ කියලා තේරුම් இயேசுவின் ගන්න. பாடுகள் வீணாகாது. යේසුස් වහන්සේගේ පීඩාව අපතර යන්නේ அது නැහැ. முழுமையானது. ඒක සම්පූර්ණයි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அது முழுமையானது, அது மாறாதது. ඒක වෙනස් වන්නේ නැහැ. முதலாவது. පළවෙනි දේ. இரண்டாவது දෙවනි දේ. லூக்கா 23:43 ලූක් 23 වෙනි පරිච්ඡේදයේ 44 වෙනි පදේ. 43. සෝරි, සමා වෙන්න 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே அரசியலில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிங்க. උන්වහන්සේද සැබෑවක් නුඹට කියමි, අදම නුඹ මා සමග පාරාදීසියෙහි සිටින්නේහි යයි කීසේක. மனம் மாறிய குற்றவாளியை பார்த்து ඒ සිත වෙනස් වූ ඒ වැරදිකාරයා බලලා இயேசு அளிக்கிற வாக்குறுதியை பார். යේසුස් වහන්සේ දෙන්නා වූ වචනේ පොරුන්දුව බලන්න. நித்திய வாழ்க்கைக்கு உறுதிப்படுத்துகிறார். සදාකාලික ජීවිතයට ස්ථීර அப்ப කරනවා. இயேசு ரட்சிக்க வந்தாரே ஒழிய அழிக்க வர இல்லை. යේසුස් වහන්සේ ගැලවීම දෙන පිණිස විතරයි ආවේ, විනාශ කරන්න නොවේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வேதம் அறியாத புரியாதவர்களே, දේව වචනය දන්නේ නැති, තේරුම් ගන්න බැරි සෙනගනි. என்னோட ஒரு சகோதரி ஊழியம் செய்தார். පාලකතුමාත් එක්ක එක සහෝදරිය සේවය කරා. அது வாலிப நாட்கள்ல என்னோட ஊழியம் තරුණ செய்தார். කාලේ සේවය කරා. என்னுடைய தலைமை ஆலயத்திலிருந்து ஒரு விசிட்டிங்க்கு ஒரு சிஸ்டர் கொடுக்கப்பட்டது. ප්‍රධාන සභාවේ ඉඳන් මට සේවය කරන්න, විසිටින් කරන්න அப்ப එක්කෙනෙක් දී තිබ්බා. அவ முன்னால போனா நான் பின்னால வருவேன். එයා ඉස්සරහින් ගියෝ පාලකතුමා පිටිපස්සෙන් நான் යනවා. முன்னால போனா அவ பின்னால வருவேன். පාලකතුමා ඉස්සරහින් ගියොත් அவ එයා පිටිපස්සෙන් එනවා. இப்படிதான் வருவா. එයා සුස් සුස් ගගා තමයි එන්නේ. சாரப்பாம்பு கடிச்ச மாதிரியோ எனக்கு தெரியாது. සරපෙක් ගැරන්ඩියක් කෑවා වගේද දන්නේ சில නැහැ. பாஸ்டர் நாங்க உலகத்துல இருக்கிறோம். පාලකතුමා අපි ලෝකේ ඉන්නේ. பார்வை, බැලීම, பேச்சு කතාව கவனமா இருக்கணும். අපි අවධානයෙන් நாங்க ඉන්න என்ன ඕනේ. உசு உசு உசுண்டா என்ன උස් උස් කියන්නේ එක මොකද්ද තේරුම? என்ன பாம்பா அப்போ සරපේ දෙයන්නේ උස් උස් ගා. இல்ல இல்ல நான் ஸ்தோத்திரம் பண்றேன். නෑ මං ප්‍රශංසා அப்ப කරනවා. நான் சொன்ன ஸ்தோத்திரம் பண்ண உஸ்ஸண்டா ஸ்தோத்திரம் මම பண்றேன். ප්‍රශංසා කරන්නේ ඉස් ඉස් කාලද. அப்ப நான் பெரிய பாஸ்டர்ட்ட சொல்லுவேன். ඊට පස්සේ நான் சொன்னேன், ප්‍රධාන පාලකයාට කියනවා பெரிய කියලා. பாஸ்டர் அதை விட பெரிய பாஸ்டர்ட்ட போய் சொல்லுங்க. ප්‍රධාන පාලකයා නෙවෙයි, ඊට වඩා පාලකෙක් ඉන්නවනම් நான் ගිහින් சொன்னேன், කියන්න. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, துதி அப்பான்னு சொல்லு. ස්තුති පියාණනි, ප්‍රශංසා වේවා පියාණනි, ස්තුති පියාණනි කියලා කියන්න. ஆமென். ආමේන්. சொன்னா அது என்ன பாம்பு උස් மாதிரி? උස් ගාලා සරපෙක් වගේ කියන්න එපා. அப்ப என்னட்ட கேட்டா, මගෙන් ඇහුවා. நான் திருவிருந்து எடுக்கும் போது பாஸ்டர் මම සුදු වූ භෝජනය ගන්න විට என் கை இப்படி வைக்கும் போது මගේ අත මේව තියෙන විට இதெல்லாம் துடிக்குதான். මේ ඔක්කොම දඟලනවා. நான் கேட்டா அப்ப உனக்கு சார பாம்பு தான் கடிச்சிருக்கு. ඔබට සරපෙක් තමයි කාලා තිබෙන්නේ. அதாவது ගැරන්ඩියෙක් තමයි. திருவிருந்தண்டா என்ன? සුදු වූ ඒ භෝජනය කියන්නේ කුමක්ද? என்னது? මොකක්ද? அது நினைவு கூறுதல். ඒක அது උන්වහන්සේව இதுல සිහිපත් வச்சோன்னா කරන. இது நடுங்குதான். ඒක තියපු ගමන් වෙවුලනවලු. நாங்கட எந்த வேதாமத்துல இருக்கு? කොයි බයිබලයේද ඒක තිබෙන්නේ? எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னா தங்களை உசத்துறது. තමන්ව උසස් කරනවා. நல்லா கேளுங்க. හොඳට ආගන්න. நிலத்துல நடவுங்க. ඔබ පොළවේ ඇවිදින්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்னது? කොහෙද? நிலத்துல நட. පොළවේ ඇවිදින්න. நிலத்துல மேல நடந்துடாது. පොළවට ඉහළින් ඇවිදින්න එපා. அப்படி இருக்காங்க. එහෙම ඉන්න එපා. நான் சொன்ன இது பிழையான ஒரு காரியம். මේක වැරදි දෙයක්. ஆண்டோடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, கடைசி நாள்ல எலும்பு போறோம், மனம் திரும்புதலோடு பங்கு பெற போறோம். கையில வச்சிடும் நடுங்குதான். දෙවියන් වහන්සේ අප වෙනුවෙන් පීඩාවින්ද උන්වහන්සේගේ ශරීරය කැඩුණු ලැබුවා. උන්වහන්සේ ලේ වැගිරුවා. අවසාන කාලේ උන්වහන්සේ சில නැගිටවන්න நேரம் යනවා. சிலர் அந்த எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. සමහර අය කොහෙදෝ ඉන්නවා වගේ තමයි இது ඉන්නේ. இது நிலத்துல நில்.
ඔබ පොළවේ ඉට ගන්න. பறந்துராத, ඔබ ඉගිලෙන්න එපා. நிலத்துக்கு மேல நடந்துராத. පොළවෙන් ඉහළට இயேசு ரட்சிக்க வந்தார். යේසුස් වහන්සේ ගැලවීම ஆமென். දෙන්නයි ආවේ. ආමේන්. ஆமென். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். උන්වහන්සේගේ කැමැත්ත සියලුම මිනිසයන් ගැලවීමට ලක්වන්න ඕනි කියන එක. நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் மனம் திரும்பார் என்று விசுவாசிக்கிறேன். මම විශ්වාස කරනවා හැමෝම පසුතැවිලි වෙන්න ඕනි කියලා. இயேசு மாதிரி ரட்சிப்புக்கு கிரியை செய். යේසුස් වහන්සේ වගේ ගැලවීමට ක්‍රියාව நித்திய කරන්න. வாக்கு தத்தத்தை கொடுத்து உறுதிமொழி கொடு. සදාකාලික වචනේ පොරොන්දුව දීලා ඒ අයට පොරොන්දුවක් දෙන්න. எந்த மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றானோ அவனை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். යේසුස් වහන්සේව කවුද පෞද්ගලික ගැලවුම්කාරයෙක් ඇටියට පිළිගන්නේ? ඔව්ව දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කරන கடந்த උන්වහන්සේ. கால சகல பாவங்களுக்கு அவன் மன்னிப்பு பெறுகிறான். සියලුම පාපයට පෞගේ කාලය කරපු හැම පාපයට நித்திய வாழ்க்கையுடைய இந்த வாழ்க்கையிலே தொடங்குகிறது. සදාකාලික ජීවිතයේ මේ පොළවෙන් ඔහුට ஒரு පටන් நாளைக்கு ගන්නවා. இயேசுவோட இருக்க போகும். දවසක් ඔහු යේසුස් වහන්සේ එක්ක ඉන්න. ஆமென். ආමේන්. கல்லனை பார்த்து இயேசு සොරාව බල්ලා යේසුස් වහන්සේ நினைத்தவனை பார்த்து උන්වහන්සේව සීපත් කරපු කෙනාව බල්ලා இன்றைக்கு கூட என்னோடு கூட අද பரதீசில் මාත් එක්ක அவர் පාරාදීසයේ නුඹ ரட்சிக்க ඉඳී வந்தாரே ஒளி அழிக்க வரை. උන්වහන්සේ ගැලවීම දෙන පිණිසයි ආවේ විනාශ කරන්න නෙවෙයි. மூன்றாவது குறிப்பு யோவான் 19:26-27. තුන්වෙනි කාරණේ යෝහන් 19 26-27. 26 වෙනි පදය 27 වෙනි පදය. விசியாய விசியாத்த. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகள் என்றார். கவனிங்க, தங்கச்சி வாசிங்கம்மா. එකල යේසුස් වහන්සේ තමන්ගේ මෑණියන්ද ළඟ සිටියා වූ තමන් විසින් ප්‍රේම කළා වූ ගෝලයාද දැක ස්ත්‍රිය මෙන්න නුඹේ පුත්‍රයායයි තමන් මෑණියන්ට කීසේක. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. மூன்றாவதாக உறவு என்பது எவ்வளவு முக்கியம். තුන්වෙනි එක නෑකම කියන්නේ කොතරම් වැදගත්ද? பாசம் என்பது எவ்வளவு முக்கியம். ප්‍රේමය කියන්නේ කොතරම් වැදගත්ද? உறவு இந்த பாசம் வேஷமாகாது. නෑකම මේ ප්‍රේමය ඒක වෙස් වළඳ ගන්නේ ஒரு නෑ. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இயேசு உறவு அல்லது பாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பிக்கிறார். කිතුණුවෙක්ගේ ජීවිතේ නෑකම සහ ඒ ප්‍රේමය කොතරම් වැදගත්ද කියන එක පෙන්වනවා. அதாவது உறவு என்று சொல்லும்போது அவர் அக்கறை காண்பிக்கிறார். නෑකම කියන විට උන්වහන්සේ ඇලුම් දක්වනවා. அவர் ஒப்படைக்கிறார், பொறுப்பு கொடுக்கிறார். උන්වහන්සේ කැප කරනවා, ඒක බාර කරනවා. இயேசு சொல்லுகிறார், சபை என்பது கேளுங்க ஆன்மீக குடும்பம். සභාව කියන්නේ ආත්මික පවුලක්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உறவு எவ்வளவு முக்கியம், ඒ නෑකම කොතරම් எவ்வளவு වැදගත්ද? பாசம் முக்கியம், කොතරම් ප්‍රේමය වැදගත්ද? அக்கறை எவ்வளவு முக்கியம். කොතරම් ඒ ඇලුම්කම වැදගත්ද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. பாசம், இந்த உறவு, அக்கறை என்பதை இயேசு தெளிவாய் ඒ காண்பிக்கிறார். ප්‍රේමය සහ නෑකම ඇලුම්කම කියන එක යේසුස් වහන්සේ පෑදිලිව පෙන්වනවා. இயேசுவை தேடி அவரோட சகோதரங்க தாயெல்லாம் வந்து நிக்கிறாங்க. යේසුස් වහන්සේ සොයා යාගේ මව සහ සහෝදරයෝ ඇවිත් ඉන්නවා. இயேசு என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? யார் எனக்கு தாய் தகப்பன் சகோதரன்? කවුද මට පියේ කවුද මගේ என்னுடைய මව, කවුද சித்தம் සහෝදරයා? செய்கிறவர்கள் மாத்திரமே. මාගේ කැමැත්ත කරන අය கேளுங்க, පමණයි. சபையில உள்ள ஒவ்வொருவரும் கவனிச்சு கொள்ளுங்க. சபை சொல்றது தேவனுடைய ஆன்மீக குடும்பம். සභාව කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ආත්මික පවුලක්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. பாசம், அக்கறை முக்கியம். ඒ ප්‍රේමය සහ ඇලුම් වීම වැදගත්. இன்னொரு பிரச்சனை இருக்கு, තවත් ප්‍රශ්නයක් තිබෙනවා. விளங்கிக் கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. மொர்தேகாய் මුර්දේගායි உட்கார்ந்து இருக்கிறார். වාඩි වෙලා ඉන්නවා. ஆமான் ආමාන් மொர்தேக்கு எதிராக செயல்பட்டு விட்டான். මුර්දේගාට විරුද්ධව ඔහු ක්‍රියා කරා. சிலுவையை ஏற்படுத்தி வச்சிருக்கான். ඒ කුරුසයා සූදානම් කරා. ஆமான் வரக்குல மொர்தேகாய் எலும்ப இல்லை. ආමාන් එන විට මුර්දේගයා නැගිට්ටේ නෑ. அவனுக்கு வேணும் கணம், மதிப்பு தான். ඔහුට ඕනේ ගෞරවය සහ ඕව පිළිගන්න. யாருக்கு? කවුද මේක? ஆமானுக்கு. ආමාන්ට. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க சபையில. මේ අයත් සභාවේ ඉන්නවා. நான் கனமா இருக்கணும், ஆனா நான் நடக்கிறது கனவீனமா இருக்கும். මම ගෞරවයට ලක්වන්න ඕනේ. මං ඇවිදින එක අගෞරවයක් වෙන්න நல்லா ඕනේ. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சிந்தனை செய்கிற நீ,
கவனமா சிந்தனை செய். කල්පනා කරන ඔබ ඉතා ප්‍රවේශමෙන් කල්පනා சபையில் உள்ள කරන්න. நாங்க எல்லாரும் அவருடைய குடும்பம். සභාවේ අපි හැමෝම උන්වහන්සේගේ පවුලක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். யாரும் நிலத்துக்கு மேல இல்ல. කවුරුත් පොළොවට ඉහළින් නැහැ. எனக்கு தெரிஞ்ச சத்தியத்துல ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரு. මම දන්න සත්‍යතාවය ඔබට කියලා දෙන්න. நானும் அசுத்த உதடுள்ளவன், நீயும் அசுத்த உதடுள்ளவன். මමත් පිළිකුල් තොල්පත් ඇති අය ඔබත් පිළිකුල් තොල්පත් ඇති අය. உலகமும் அசுத்த உதடு நிறைந்தது. ලෝකෙත් තොල්පත් කිලුට තොල්පත් තියෙන අය තමයි ஆண்டவர் ඉන්නේ. அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்து அவருடைய சரீரத்தில் எங்களை அங்கமாய் வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ලේ වලින් අපව අම්බ කරලා උන්වහන්සේගේ ශරීරයේ අවයක් ඇටියට තබා තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. අපි විමසා අපව තේරුම් ගත්තොත් අපි විනිශ්චයට ලක්වන්නේ නැහැ. கடைசி காலத்துல வாழ்கிறோம். අන්තිම කාලේ අපි ජීවත් වන්නේ. ஸ்திரீ என்று சொல்லும்போது சபை இயேசு பொறுப்பு கொடுக்கிறார் யோவானுக்கு. ස්ත්‍රිය කියන්නේ ඒක සභාවක්, ඒක යෝහන්ට යේසුස් වහන්සේ බාර දෙනවා. எனக்கு கொடுத்த பொறுப்பு எனக்கு தெரியும். මට දීපු වගකීම මට அந்த දන්නවා. பொறுப்புகள்ல சிலதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ඒ වගකීමේ සමහර දේවල් මම බෙදලා දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ඒක බෙදලා දී තිබෙනවා. அழைப்புக்கு அமைய ඒ கொடுத்திருக்கிறேன். කැඳවීමට අනුව දී இப்ப තිබෙනවා. என்னுடைய ஒரு சபையில சில சட்ட திட்டங்கள் உண்டு. සභාවේ නීති රීති තිබෙනවා. பாசம் இருக்கு, ප්‍රේමය තිබෙනවා. உறவு இருக்கு, ඒ නෑකම තිබෙනවා. ஆனா නමුත් ஒழுங்கும் இருக்கு, ඒකේ ගුණේ විනය තිබෙනවා. வினேத்தியனும். சனிக்கிழமை வந்தா தான் அவர் இந்த இடத்துல நிப்பார். සෙනසුරාදා ආවොත් තමයි මේ ස්ථානේ ඉන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சனிக்கிழமை வந்தா தான் எந்த ஊழியரும் செய்வார். සෙනසුරාදා ආවොත් තමයි ඉරිදා මේ ස්ථානයේ සේවය කරන්න පුළුවන්. சனிக்கிழமை வந்தா தான் இந்த வேலை நடக்கும். සෙනසුරාදා ආවොත් තමයි ඊතුරු වාද්‍ය භාණ්ඩ அது ඒ ஒரு වෙලාවට සිද්ධ ஒழுங்கு. වෙන්නේ. பாசம் இல்லைன்னு ஒரு ஒழுங்கு. ඒක ප්‍රේමයක් නැතිකම නෙවෙයි, ඒක විනයක්. எல்லாத்துக்கும் ஒழுங்கு தெரியும், சபைக்காரங்களுக்கு தான் ஒழுங்கு தெரியாது. හැම மக்கள். දෙයකම විනයක් දන්නවා අපේ අය. සභාවේ දේවල් වලට විතරක් ඒ අය ගාව විනයක් சிந்திக்க නැහැ. மாட்டாங்க. ඒ කල්පනා කරන්නේ சிலருக்கு නැහැ. பொறுப்பே கொடுக்கலாம், සමහර අයට වගකීමක් දෙන්නටම බෑ. நேரத்துக்கு வாரதில்ல. වෙලාවට එන්නේ නැහැ. சனிக்கிழமை உபவாச ஜெபத்துல இல்ல. සෙනසුරාදා නිරාරය ආඥාවට நல்லா එන්නේ නැහැ. கவனிங்க. හොඳට තේරුම්. பாசம் இருக்கு, ප්‍රේමය තිබෙනවා. அன்பும் இருக்கு. අපේ ප්‍රේමයක් තිබෙනවා. ஒரு குடும்பம் நாங்க. එක පවුලක් අපි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு குடும்பம். අපි එක පවුලක්. எங்களுக்கு தெரியும் நல்லா. අපි දන්නවා හොඳට. ஆனா சிலது நிலத்துல நடக்காம மேல நடந்தா கொஞ்சம் கஷ்டம். සමහර විට ඔබ පොළවෙන් ඉහළින් ඇවිද්දොත් ඒක ටිකක් අමාරුයි. அது கொஞ்சம் கடினம். ඒක ටිකක් අමාරුයි. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. கத்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ආපත්. நாலாவதாக හතරවෙනි. 3 பார்த்தாச்சு. நாலாவது තුනක් බැලුවා වචන. மத்தேயு 27:46. මත්තේ 27 වෙනි පරිච්ඡේදයේ 44 වෙනි පදේ. 46. සමා වෙන්න 46. நாலாவது சிலுவையில் போதித்தது. எடுக்கிறது லேட். கேளுங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். வாசிங்க தங்கச்சி. නවවැනි පැයේ පමණේදී යේසුස් වහන්සේ ඒලි ඒලි ලාමා සබක්තානි කියා මහත් ශබ්දයකින් මොර ගැසූසේක. அது என்ன? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். வாசிங்க. ඒ අර්ථය නම් මාගේ දෙවියනි මාගේ දෙවියනි ඔබ මා අත්හැරියේ මක් නිසාද යනුයි. நாலாவது சிலுவையில் போதித்த நாலாவது காரியம், හතරවෙනි උන්වහන්සේ කුරුසිපත් වෙලා ඉන්න විට දේශනා කරපු அவர் වචනේ අර්ථය. கைவிடப்படுகிறார். උන්වහන්සේ අත්හරිනු ලබනවා. கைவிடப்படுகிறார். கேளுங்க. උන්වහන්සේ අත්හරිනු ලබනවා. பாவத்து நிமித்தம் ඒ පාපය නිසා தேவனுடைய முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. දෙවියන් වහන්සේගේ මූණ යේසුස් වහන්සේට වැහිලා තිබ්බේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அந்த அதாவது தேவனுடைய முகம் ஒரு நொடி கூட எங்களுக்கு காண முடியாவிட்டா அத மாதிரி ஒரு பரிதாபமான வாழ்க்கை இல்லை. දෙවියන් වහන්සේගේ මූණ විනාඩියක්වත් අපිට දකින්න බැරි වුණොත් ඒ වගේ ජීවිතයක් නැහැ. மனிதன் கைவிடப்பட்டுட்டான். මිනිස්සයා අත්හරිනු ලැබුවා. மனுடைய வாழ்க்கை தேவனை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. මිනිසයාගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේව බලන්න බැරි ජීවිතයක්. இதனால இயேசு கைவிடப்பட்டார். මේ නිසා යේසුස් වහන්සේ අත්හරිනු ආමේන්. ලැබුවා. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இவர் 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 ஆண்டவர். යේසුස් වහන්සේ 100%ක් මිනිසෙක්, 100%ක් දෙවියන් වහන්සේ. நன்றா கவனிங்க. ආමේන්. හොඳට තේරුම් ගන්න. சாதாரணமான ஒரு மனிதனாக
சரீரத்துல அவர் வேதனையை காண்பிக்கிறார். සාධාරණ මිනිස්සෙක් ඇටේට උන්වහන්සේගේ ශරීරයේ වේදනාව එළිදරව් කරා. அது கவனிங்க, மனித பாவத்தின் நிமித்தம் பரிசுத்த தேவனை விட்டு அந்த விலகின அந்த டைம் தான் அந்த கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ඒ මනුස්සයාගේ පාපය නිසා ඒ පාපේ දරාගෙන ඒ වේලාව තමයි දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ අත්හැරියේ. சில நீ கைவிடப்பட்டிருக்கலாம், සමහර විට ඔබත් අත්හරිනු ලබන්නට இயேசு පුළුවන්. இல்ல நீ, යේසුස් වහන්සේ உன்னால நீ கைவிடப்பட்டிருக்க, ඔබ වෙනුවෙන් ඔබ අත්හරිනු ලබන්නට පුළුවන්. உன்னால நீ கைவிடப்பட்டிருக்கிறாய். ඔබ වෙනුවෙන් අත්හරිනු ලැබුවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கைவிட்டு ඒ இருக்கிறது. වාතාවරණය ඔබ අත්හරින්නට நீ පුළුවන්. கடந்து வந்திருக்கலாம். ඔබ ගත වෙන්නට පුළුවන්. இயேசுவுக்கு இதுக்கும் உன்னையும் ஒப்பிட முடியாது. යේසුස් වහන්සේලාත් ඔබටත් මේ දේ කැප කරන්නට බෑ. கைவிடப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எப்படி என்பதை நீ நினைத்துக்கொள். අත්හරිනු ලබන හැම අවස්ථාවක්ම කොහොමද කියන එක ඔබ තේරුම් ගන්න. காலம் பதில் சொல்லுமே. කාලය පිළිතුරු දෙවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. යේසුස් වහන්සේ කවදාවත් දෙවියන් වහන්සේ අප අත්හරින அவர் දෙවියන් වහන්සේ கைவிடப்பட்டார். නොවේ. උන්වහන්සේ අත්හරිනු அவர் ලබුවා. கைவிட்டதாக சரித்திரத்திலே இல்லை. උන්වහන්සේ අත්හැරියයි කියලා කිසිම அவர் கைவிடவும் மாட்டார். උන්වහන්සේ අත්හරින්නෙත් නැහැ. அம்மா அப்பா கைவிட்டாங்களோ தெரியா, இப்படி யோசிக்கிறார் இவர். දෙමෝපියන් අත්හැරියා දන්න මේම කල්පනා කරන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. மனுஷன் என்றா இதெல்லாம் கடந்து போகணும். මිනිස්සෙක් කියන්නේ මේ දේවල් හැමදේම ගත වෙන්න ආමේන්. ඕනේ. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இதெல்லாம் கடந்து போகணும். මේ හැමදේම ගත இஸ்ரவேல் වෙන්න. ஜனங்கள் கைவிடப்பட்டாங்க பாவத்தின் நிமித்தம், ඊශ්‍රායෙල් සෙනඟ අත්හරිනු ලැබුණා පාපයේ ඉඳන්. அக்கிரமத்தின் நிமித்தம், එයාලගේ පාපයේ ඉඳන්. அநியாயத்தின் நிமித்தம். එයාලගේ කිසිම ධර්මිෂ්ඨයක් நீ නැතිකම නිසා. உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? අද ඔබගේ ජීවිතය ඔබ කොහොමද? கைவிடப்பட்ட கர்த்தர் சபையை கைவிட மாட்டார். අත්හරිනු ලැබපු ඒ ස්වාමින් වහන්සේ සභාව අත්හරින්නේ ආමේන්. නැහැ. ආමේන්. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், මනුස්සයා නෙයි යාවි. மனிதர்கள் நிலையற்றவர்கள், මනුස්සයා ස්ථීර නොවේ. மனிதர்கள் மாறுவார்கள். මනුස්සයා වෙනස් වේවි. நிலையானது ஆண்டவரும் அவருடைய வார்த்தை ස්ථීර மாத்திரம்தான். දේ තමයි උන්වහන්සේගේ වචනය. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாய் தட்டுங்க. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், මනුස්සයා නේවි යාවි. மனிதர்கள் மாறிவிடுவார்கள். මනුස්සයා වෙනස් වෙවි. நிலையானது ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தை ස්ථීර மாத்திரம்தான். දේ තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சந்தோஷமாயிரு, கர்த்தர் உயிர் உள்ளவராய் ඔබ இருக்கிறார். ප්‍රීතියෙන් ඉන්න ස්වාමින් වහන්සේ ජීවත් වුණා. மனித கை குறுகும், தேவனுடைய கை குறுகாது. මනුස්සයන්ගේ අත කොට වේවි, දෙවියන් වහන්සේ අත කොට சிங்க වෙන්නේ නැහැ. குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கிறது மாதிரி இருக்கிற எல்லாரும் என்ன செய்வார்கள்? இல்லாமல் அவருடைய வாழ்க்கை போய்விடும். සිංහ පැටව බඩගින්නේ කොහොමද ඉන්නේ? ඒ වගේ සමහර අයගේ ජීවිතේ එම්ම නැති වෙලා යාවි. செழிப்பும் இல்லாம போகும், ඒ සඵලත්වයක් නැති වේවි. தோல்வி அடையும், ඒ පරාජයට ලක් වේවි. குறைவடையும். අඩුපාඩුකම් වේවි. தேவன் தோல்வி அடைகிறவர் அல்ல. දෙවියන් වහන්සේ පරාජයට ලක්වන්නේ சிங்கத்தின் නැහැ. வாயையும் கட்டினவர். සිංහයාගේ මුඛයත් වැව්වා. சிங்கம் போன்றிருக்கிற மனிதர்கள் தாழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்ன தேவன் සිංහයෝ වගේ ඉන්න මිනිස්යන් වැටිලා යාවි කියලා කිව්වා. அவரை தேடுகிற எங்களுக்கு சபைக்கு ஒரு நன்மை குறைபட. උන්වහන්සේව සොයන අපිට සභාවට කිසිම යාපතක් අඩුවන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தருடைய கை குறுகாத கை. ස්වාමින් වහන්සේගේ දෑත කොට වන්නේ නැහැ. ஐந்தாவது පස්වෙනි පදේ. சீக்கிரமாக யோவான் 19:28. යොවන් 19:28. அதற்கு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். வாசிங்க தங்கச்சி. யோவான் 19:28. ඉන්පසු යේසුස් වහන්සේ සියල්ල තීන්දු වී තිබෙන බව දැන මට පිපාසයි කීසේක. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. தாகம் தேவை. පිපාසය අවශ්‍යයි. இயேசுடைய மனித தன்மையை இதை காண்பிக்கிறது. යේසුස් වහන්සේගේ இயேசு මනුස්සත්වකම මේක முழு පෙන්වනවා. மனிதனாக உடல் வேதனை தாகத்தை அனுபவித்தார். යේසුස් වහන්සේ සම්පූර්ණ ශරීරයේ වේදනාව සහ ඒ පිපාසය බුද්ධි විඳා. அனுபவித்தார். ඒක බුද්ධි විඳා. கேளுங்க, இத கொஞ்சம் ஆழமா சொன்னா මේක ගැඹුරෙන් කිව්වොත් ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து அவர் தாகமுள்ளவராய். හැම ආත්මයක් ගැනම උන්වහන්සේ පිපාසෙන් හිටියේ. ஆமென். ආමේන්. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். හැමෝම ගැලවීමට ලක් ஒவ்வொரு වෙනවා. மனிதனுக்கும் ஆத்மா உண்டு. හැම මිනිසෙකුටම ආත්මයක් තිබෙනවා. யாரும் நரகத்துக்கு அல்ல, කවුරුත් නිරයට නොවේ. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். හැමෝම ගැලවීමට ලක් சொல்லுங்க වෙනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். எனக்கு தெரிந்த ஒருவர்
මට දන්න කෙනෙක් பிரான்ஸ்ல இருந்து வருகிறார். ෆ්‍රාන්ස් දේශයේ ඉඳන් එනවා. அவங்களோட அப்பா එයාගේ පියා ரட்சிக்கப்பட இல்லை, ගැලවීමට அம்மா ரட்சிக்கப்பட இல்லை. මව ගැලවීමට ආවා. பிரான்ஸ்ல இருந்து வந்தவர் ரட்சிக்கப்பட்டவங்க. ෆ්‍රාන්ස් ඉඳන් ආපු කෙනා ගැලවීමට சபையில மூப்பரா இருக்கிறாங்க, සභාවේ වැඩිමාල් කෙනෙක් சொந்த கடை வச்சிருக்கிறாங்க. තමන්ගේ පෞද්ගලික கேளுங்க, කඩයක් තබා அவங்களோட அம்மா அப்பா ரட்சிக்கப்படவே இல்லை. එයාගේ අම්මා සහ තාත්තා ගැලවීමට ලක් වෙලා அம்மா அப்பா சொல்றாங்க என் புள்ள வருதுன்னு. අම්මයි තාත්තයි කියනවා මාගේ දරුවා එනවා. கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட மூப்பரா இருக்கிற அந்த புள்ள அம்மா அப்பாட்ட கேக்குது, ගැලවීමට ලක් වෙච්චි වැඩිමාල් සභාවේ ඉන්න ඒ කෙනා ආනෝ අම්මගෙන් තාත්තගෙන් உங்களுக்கு விஸ்கி கொண்டு வரவா பிராண்டி கொண்டு வரவா? ඔබට විස්කි ගේන්නද බ්‍රැන්ඩි ගේන්නද? தாகம். පිපාසය. அம்மா அப்பா, அப்பாவுக்கு பிராண்டி கொடுக்கணும், விஸ்கி கொடுக்கணும். තාත්තට බ්‍රැන්ඩි දෙන්න ඕනේ විස්කි දෙන්න ඕනේ. எத்தனையோ பேர் குடும்பங்கள் அம்மா அப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மறிச்சிட்டாங்க. අද බොහෝ අයගේ පවුලේ අයගේ අම්මයි තාත්තා යේසුස් වහන්සේ පිළිගන්නේ නැතුව දෙමව්පියන් මිය ගින් තියෙනවා. அதுக்கு அவங்க கிரியை செய்யல, එයාලා ඒ දෙයට ක්‍රියා කරා. பெருமையில வாழ்ந்தாங்க. උඩංගුකමෙන් ජීවත් இவர் அங்க இருந்து வாரார், மூப்பர் வாராரு, பிராண்டி விஸ்கி கொண்டு வந்து. මේ සභාවේ වැඩිමාල් කෙනෙක් එනවා බ්‍රැන්ඩි විස්කි. அப்ப அப்பா இப்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, තාත්තා ඇවිල්ලා රෝගයට පත් වෙලා கால் பண்றாரு, මට කතා எங்க කරනවා. இருக்கிறீங்க, කොහෙද ඉන්නේ? கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணுங்க. එකක් ගිහින් යාඥා කරා. என்னத்துக்கு ஜெபம் பண்ண? මොකේද යාඥා කරන්නේ? அவருக்கு காதும் கேட்காது, එයාට කන් ඇහෙන්නේ கண்ணும் விளங்குது இல்ல. ශරීරයට ඇස් වලින් බලන්න. என்னத்துக்கு ஜெபம் பண்ண? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணுவா. මම යාඥා කරන්නේ ස්වර්ගයට ගන්න කියලා. உன்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத தகப்பனா, தாயா, உற்றார் உறவினரா அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தாகம் வாஞ்சையில வாழ பழகு. ඔබගේ පවුලේ ගැලවීම ලබලා නැති නෑයෝද නැත්නම් දෙමෝපියන්ද ඒ අය ගැලවීමට ලක්වන්න ඕනි කියලා පිපාසයෙන් ඔබ ජීවත් ஆத்துமாதாயம் எவ்வளவு முக்கியம். ආත්ම දිනා ගන්න එක කොතරම් எத்தனை වැදගත්ද? பேர் போதை வஸ்துக்கு அடிமையா இருக்காங்க. කී දෙනෙක්ද ඒ මද්ද්‍රව්‍ය වලට අබ්බැහි වෙලා 3 ඉන්නේ? நாளைக்கு முன்பு දවස් 3කට ஒரு කලින් பாஸ்டருடைய மகன் தூக்கு போட்டு மரித்து விட்டார். පාලක කෙනෙකුගේ සේවය කරන පාලක කෙනෙකුගේ පුතා එල්ලිලා මැරුණා. 19 வயது. අවුරුදු 19යි. அவர் ரகசியமாக ஐஸ் போதைக்கு பழக்கப்பட்டார். එයා පෞද්ගලිකව අයිස් කියන මද්ද්‍රව්‍ය වලට අබ්බැහි වෙලා பணம் இல்லாததுனால குடிக்க முடியல, அந்த தாகத்தினால தூக்கு போட்டு இறந்துட்டார். එයාට මුදල් නැහැ ඒ දේ පාවිච්චි කරන්න බෑ ඒක දරා ගන්න බැරුව එල්ලිලා මැරුණා. நான் என்ன சொல்றேன்டா, මම මොනවද இயேசு කියන්නේ? சிலுவையில் இருந்த போது ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து தாகம் உள்ளவர்களா යේසුස් இருந்தார். වහන්සේ කුරුසියේ ඉන්න එල්ලිලා ඉන්න විට හැම ආත්මයක් ගැනම උන්වහන්සේට පිපාසය உன்னுடைய තිබුණා. ஆத்துமாவை ரட்சித்தபடினால தான் இந்த இடத்துல நீ இருக்கிற. ඔබගේ ආත්මය ගලවගත්තු නිසා ගැලවීමට ගෙනාපු නිසා තමයි ඔබ මේ ස්ථානයේ ஆத்மாவை ඉන්නේ. குறித்த தாகம் வாஞ்ச தேவை எவ்வளவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. ආත්මය දිනා ගන්න ඕනේ කියන පිපාසය ඔබගේ ජීවිතේ කොතරම් තිබෙනවද? நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. பிரான்ஸ்ல இருந்து உழைக்கிறோம், ෆ්‍රාන්ස් එකේ ඉඳන් හොඳට අම්බ කරනවා. சொந்த கடை இருக்கு, පෞද්ගලික කඩයක් அப்பா அம்மா තිබෙනවා. பார்க்க வராங்க, දෙමෝපියන්ම බලන් දෙනවා. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. එයා ඔව් ගැලවීම ලබලා මෙයා இங்க ගැලවීම ලබලා உள்ளவங்களுக்கு නැහැ. விஸ்கி வேணுமா பிராண்டி வேணுமான்னு මේ ඉන්න கேட்கிறாங்க. අයට විස්කි ඕනේද බ්‍රැන්ඩි ඕනේද කියලා. இதுதான் அந்த கிறிஸ்தவம் இன்றைக்குள்ள ஆத்தும தாகம், ஆத்தும வாஞ்ச ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் என்ற எண்ணமே இல்லாத ஒரு මේක வாழ்க்கை. තමයි කිතුණු ජීවිතේ මිනිස්සේ ගැලවීමට එන්න ඕනේ කියන පිපාසය නැහැ. அந்த அந்த சிலுவையில இருந்து சொன்ன வார்த்தை என்று சொல்லாம போதித்த வார்த்தைகள். කුරුසියේ ඉඳන් කියපු වචනය නොවේ ඒක දේශනා කරපු වචනයක්. கற்றுக் கொடுத்த வார்த்தைகள். උගන්වලා දීපු වචනයක්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்க வீட்டுல யாரும் ரட்சிக்கப்பட இல்லை. ඔබගේ පවුලේ කවුද ගැලවීමට உங்க ඇවිල්ලා சொந்த නැත්තේ? பந்தங்கள் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இல்லை. ඔබගේ නෑයෝ කොච්චර ඉන්නවද යේසුස් වහන්සේව පිළිගන්නේ නැතුව? எங்களை கண்டா ஒதுங்கித்தான் இருக்கிறாங்க மக்கள். අපව දැක්කොත් එහෙම මිනිස්සයන් ඈත් වෙලා වෙන් වෙලා තමයි எங்களோட ඉන්නේ. சொந்த பந்தம் எங்கள்கிட்ட வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க பைபிள்காரர். අපේ නෑයෝ අපි ගාවට එන්නේ නැහැ මෙයාලා බයිබල් කාරයෝ කියලා දන්නවා. நன்றா கேளுங்க. හොඳට තේරුම් ගන්න. நீ உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? ඔබගේ ජීවිතය අද කොහොමද තිබෙන්නේ? 7வது 7 වෙනි පදය. மன்னிக்கவும் 6வது සමා වෙන්න 6 වෙනි පදය. யோவான் 19:28-30வது வார்த்தை சீக்கிரமா. යෝවාන් 19:28-30 වෙනි පදය. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
என்றார். 30வது வார்த்தை வாசி. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு යේසුස් වහන්සේ කාඩි ගත් පසු තීන්දු උනේ කියා හිස නමා තමන් ආත්මේ බාර දුන්සේක. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இயேசு காடியை வாங்கின යේසුස් பின்பு වහන්සේ කාඩිය ගත්තයින් கேளுங்க, පස්සේ முடிந்தது என்று சொல்லி. ඒක අවසාන උනායි කියලා இந்த කියලා. அமெரிக்கா யுத்தம் இல்ல இது. ඇමරිකා යුද්ධේ නොවේ මේක. முடியுது முடியுதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்ல. ඉවරයි කියන එක නොවේ. இயேசு என்ன செய்தார்? යේසුස් වහන්සේ මොනවද කරේ? முடிந்தது என்று சொன்னார். අවසාන උනායි කියලා கேளுங்க, කිව්වා. சிலுவையில அவர் முடிந்தது என்று சொன்னதுல ඒ කුරුසියේදී උන්වහන්සේ අවසාන උනායි කියලා பிசாசின் කිව්වේ. தலையை நசுக்கினார். ඒ අක්ෂයාගේ ඉස පොඩි කරා. ஆமென். ආමේන්. வெற்றியை கண்டார், ඔය ජයග්‍රහණය ලැබුවා. நிறைவேற்றினார். ඒක අවසන් කරා. இது பாடுகள் மத்தியிலே தோல்வியின் குரல் அல்ல, මේක පීඩාව මැද්දේ ඇවිල්ලා පරාජය අඬ නොවේ. மாபெரும் பணியை செய்து முடித்த கேளுங்க வெற்றியின் பிரகடனம். ලොකු වගකීම අවසන් කරා කියපු ජයග්‍රහණයේ අඬක්. மனிதனுடைய மீட்புக்கான பழி அவருடைய எல்லாம் முழுமை அடைந்து விட்டது. මිනිස්සයා බේරා ගන්න ඕන ඒ පූජාව සම්පූර්ණ අවසන් වුණා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. முழுமையாக அவர் பிரகடனப்படுத்தினார், நான் வெற்றி அடைந்து விட்டேன். සම්පූර්ණ දේ මම මේක ඉෂ්ට කරලා අවසන් කරායි කියන ජයග්‍රහණය ලැබුවයි. சபையே வெற்றி அடைந்த பிரகடனப்படுத்தின இயேசுடைய சரீரத்தில் அங்கமா இருக்கிறார் அநேகருக்காக இந்த நாட்கள் සම්පූර්ණ ඔප්පු කරපු ජයග්‍රහණය ලැබපු යේසුස් වහන්සේගේ අවයක් ඇටියට ඔබ සභාවේ ඉන්නවා. கடைசியாக ஒப்புவிக்கிறார். අන්තිම උන්වහන්සේ කැප யோவான் කරනවා. 19:30 சீக்கிரமா. யோவான் 19 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். சொல்லுங்க தங்கச்சி. යේසුස් වහන්සේ කාඩි ගත් පසු තීන්දු උනේ කියා හිස නමා තමන් ආත්මේ බාර දුන්සේක. ஆண்டவரிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ළඟ උන්වහන්සේගේ கேளுங்க, ආත්මය කැප කරනවා. அவருடைய அர்ப்பணிப்பை பாருங்க. උන්වහන්සේගේ කැපවීම බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீ சாகக்கல ඔබ මරණ විට என்னத்தை கொண்டு வந்து என்னத்தை கொண்டு போக මොකද්ද අරන් යන්නේ මොකද්ද ගෙනාවේ? உன்னால சொல்ல முடியுமா நான் அர்ப்பணிப்புல ஓடி முடிச்சிட்டேன்? ඔබට කියන්න පුළුවන් කැපවීමෙන් මම දුවලා අමාර කරයි කියලා. அந்த இறுதி மூச்சு අවසාන උස්මය தேவனிடத்துல ஒப்புவிக்கிறார். ඒ උස්ම ටික දෙවියන් වහන්සේ அது ගාවට බාර அது அவருடைய කරනවා. மரண முடிவல்ல, උන්වහන්සේගේ මරණයේ අවසානය නෙවෙයි. தேவனிடத்துல போற பாதையை உலகத்துக்கு காண்பிச்சார். දෙවියන් වහන්සේ ගාවට යන පාදය නැත්තම් ඒ මාර්ගය මිනිස්සුන්ට ලෝකේ මිනිස්සුන්ට පෙන්වුවා. ஆமென். ආමේන්. இத நீ காண்பி, මේ දේ ඔබ පෙන්වන්න. சபையே உலகத்துக்கு இதை காண்பி. සභාව මේ දේ ලෝකෙට මේ මාර්ගය இந்த පෙන්වන්න. 7 நிலைகளை கடந்து මේ தત્ත්වය අතක් ගතව ඇවිත් இறைவனிடம் இணைக்கும் பாலமாக அது அமைகிறது. දෙවියන් වහන්සේත් එක්ක එකතු කරන පාලමක් හැටියට ඒක තිබෙනවා. ஆமென். ආමේන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ நாங்கள் ආශිර්වාද யாவரும் කරන සැන. எழுந்திருப்போம். අපි හැමෝම නැගිට ඉඳිමු.